இந்த வேர்ல்ட் கப்பில் நல்ல கேம் இருக்கும், பெஸ்ட் கேம் இருக்கும். ஆனால் வேற லெவலில் கேம், மறக்கவே முடியாத மாதிரி கேம் இருக்கும்ல, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜூலை 3ஆம் தேதி 5 லட்சம் பேர் இருக்க இந்த ஊர்லேருந்து வர ஒரு டீம் ரெய்னிங் சாம்பியன், இந்த வேர்ல்ட் சாம்பியன் அர்ஜென்டினாவை எதிர்க்கிறாங்க. அர்ஜென்டினா அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு ஈஸியான கேமு, அப்படி ஈஸியாக இது பண்ணிட்டு போகலாம். ஏன் மற்றவங்க எல்லாரும் நினைச்சுவாங்க ஒரு ஈஸியான கேம் தான். ஆனால் 28வது நிமிஷத்தில் மெஸ்ஸி ஒரு கோல் அடிப்பார் பாருங்க, அந்த கேம்லேயே ஓகே இந்த கேம் முடிஞ்சிச்சு, ஈஸியான கேம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் காப்பர்டே நாங்கள் இந்த வேர்ல்டு கப் எதுக்கு வந்தோம், நாங்கள் ஒரு டார்க் ஹார்ஸ் மெஸ்ஸி கேமை பார்க்கவா இல்லை, நாங்கள் இந்த வேர்ல்டு கப்பில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக சம்திங் ஐ ஹேவ் டு ப்ரூவ், அந்த மாதிரி ஒரு கேம் விளாட்னாங்க. அப்புறம் வராங்க டி பாக்ஸில் செட் அட்டாக் பண்ணினே இருக்காங்க, வின் பண்ணி அந்த மாதிரி ஒரு கோல் அடிச்சு ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. சரி, அப்படியே மேட்ச் போயினே இருக்கும் போது அப்படியே செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் எண்டில் மார்டினஸ் ஒரு சரியான சேவ், இல்லைன்னா அங்கேயே கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் அப்படியே எக்ஸ்ட்ரா டைம் போகிறாங்க. சரி, எக்ஸ்ட்ரா டைமில் அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, திருப்பி 2 கோல் பண்ணுறாங்க அர்ஜென்டினா. அவ்வளோதான், சரி இப்போ எல்லா கேமும் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணினே இருக்கும்போது என்ன ஆகுது, செகண்ட் கோல். நான் இந்த வேர்ல்டு கப்போட பெஸ்ட்டு கோல்னே சொல்லுவேன். வேற லெவலான கோல், அவர் எங்கெங்க கர்வ் பண்ணி அப்படியே கேர்ள் ஆகி உள்ள போச்சு பாருங்க. டோர்னமெண்ட் ஆஃப் த பெஸ்ட் கோல் இந்த வேர்ல்டு கப். அவங்க மார்டினஸ் மறக்க மாட்டாங்க, இந்த கோல் தெரியவே தெரியாது. வேளாண் கோல் ஈக்குவலைஸ் அகைன் பண்றாங்க. அப்புறம் ட்ரா 2 எக்ஸ்ட்ரா டைம் போயினே இருக்கும்போது நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் சரி ஓகே பெனால்ட்டி போகுது. கடைசியில் பார்த்தா அர்ஜென்டினா அதே மாதிரி அவங்க தான் வேர்ல்ட் சாம்பியன் நினைச்சு அந்த கடைசி நிமிஷத்தில் இந்த கேம், இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவங்க கடைசியாக தான் வராங்க. ஸோ வேற லெவலில் அவங்க கடைசியாக 3-2 வின் பண்ணிட்டாங்க. இந்த கேம் ஏன் நான் பெஸ்ட் கேம் சொல்றேன், இந்த 5 லட்சம் பேர் இப்படி ஸ்பெயினை டிரா பண்ணி உருகுவே கிட்ட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இங்க வராங்க, வேற லெவல் விளையாடுறாங்க. அர்ஜென்டினாவை கதற விட்டாங்க. ஸோ எனக்கு அதுதான் மெஸ்ஸி, எல்லா டீமுமே அர்ஜென்டினா பிளேயர் எல்லாருமே கபடியை பத்தி நல்லாவே பேசிப்பாங்க. ஏன் அவங்க இந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியே போகும்போது அர்ஜென்டினா ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க கை தட்டி அப்ளாஸ் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல் இவங்க அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க, 100% கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொடுத்தாங்க. இது வேற லெவலான கேம். எனக்கு லாஸ்ட் மினிட் மார்டினஸ் சேவ் மட்டும் இல்லைன்னா காபடி தான் உள்ள போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு கப்போட பெஸ்ட் கேம் நான் இது நினைக்கிறேன். உங்களுக்கு இதே தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஆமா என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லை வேற கேம் இல்லை இதை விட பயணமான கேம் ஏதாச்சும் நீங்க பெஸ்ட் கேம் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க.